ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் கிச்சன் வித் டூ கிட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாவே இருக்கிறோம். இன்றைக்கி மார்னிங்கோட வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சுக்கிறேன். ஸ்ரீலங்காவில் லீவு காலத்தில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்றது தான் இன்றைக்கு என்னோடய வ்ளாக். அதோட அரபிக் ரைஸான மந்தியோடைய ரெசிபியும் நான் இதோட எட் பண்ணிக்கிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல இந்த மார்னிங் வியூ எல்லாருக்குமே பிடிச்சிக்கும் இல்லையா? நானும் கொஞ்சம் மார்னிங் வியூஸ் கொஞ்சம் ஈந்துட்டு தான் அதுக்கு பிறகு தான் என்னோட ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்பயுமே மார்னிங்கோட எங்களோட டிபார்ட்மெண்ட்டான கிச்சனுக்கு தான் எப்பயுமே நாங்கள் என்டர் ஆகும் ஃபஸ்ட்டாக. அதை தான் நானும் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் நைட்டு என்ன செய்வேன், இந்த ஹீட்டர் ஜக்கில் தண்ணியை கொதிக்க வச்சு அப்படியே ஆற வச்சுட்டு தூங்கிடுவேன். அது ஒட்டவாகவே ஆறிடும். மார்னிங் எழுமினோடனே இந்த பேபி ஃபில்டரில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிருவேன். என் பிள்ளைகளுக்கு கொதித்து ஆறின தண்ணி தான் அவங்க குடிப்பாங்க. அது என்னோடய உண்மை எங்களுக்கு பழக்கின விஷயம். ஒரு 12-13 வயசு வரைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் அமைக்குது. கொதிச்சு ஆறின தண்ணி தான் குடிப்போம். அது மாதிரி இப்போ எந்த பிள்ளைகளுக்கு நான் பழக்கிக்கிறேன். மிச்சம் இல்லை, ஒரு 6 வயசு வரைக்குமாவது கொடுக்கணும்னு நினச்சி கொண்டிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ என் பேபி ஃபில்டரை நான் ஃபில் பண்ணி கொண்டிருக்கிறேன். அடுத்தது டீ ஊற்றுறதுக்கான வேலைகள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். வீக்கெண்ட்ன்றதுனால, லீவு காலம்ன்றதுனால எங்களோட ரொட்டீன் இப்படி போகும். வீக் டேஸ் ஆயிருந்தால் ஏர்லி மார்னிங்கோட ஸ்டார்ட் ஆகிரும். இனி டீ ஊற்றுறதுக்காக தண்ணி நிறச்சி ஹீட்டரில் ஜக்கில் வச்சுட்டு தான் அடுத்தடுத்த வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது கொதிக்கிற கேப்பில் நாங்கள் டீக்கு ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிக்கொள்ளும். நான் டீ ஊற்றுறதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு டீ ஊற்றுறதுக்கு ரெடி ஆகுறேன். அதோட என்னோட சின்னவங்களுக்கான ஃபெமியோலாவையும் ஊற்றிக்கொள்ளணும். சின்னவங்க அதோடு எழுப்பிட்டு வந்தாச்சு. அவங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் பெரிய ஆள் இல்லையா, கப்பில் தான் குடிப்பாங்க, பொட்டில் எல்லாம் இல்லை. இப்போ நான் நேற்று நைட்டே அரைச்சி வச்சுட்டு இட்லிக்கு இப்போ அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆல்ரெடி நான் இட்லி ரெசிபி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். தேவைன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா பொங்கிக்குது. இப்போ நான் உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்ற போகிறேன். இட்லி தட்டு கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கோங்க, அப்போ தான் குயிக்காக கலரும். எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் விட இட்லி தோசைன்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் விரும்பி சாப்பிடும். எந்தவித குழப்பமும் இல்லை. என்னமோ தெரியல, மற்ற எல்லா சாப்பாடையும் விட இட்லிக்கும் தோசைக்குமான வரவேற்பு எங்கள் வீட்டில் கூடுதலாகவே இருக்கும். அதனால் அடிக்கடி செய்கிறோண்டு. இட்லி ஒரு சைடில் வேகட்டும். இட்லி வெந்துருச்சு. அதுக்கு இடையில நான் போயிட்டு இந்த பெட்ரூமில் இருக்கிற பிலோ பெட்ஷீட் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். மூத்தவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, இனிமேலுமே வரல. அவங்க ஆவி பறக்க பறக்க இட்லி இறக்க போகிறேன். சுட சுட இருக்குது.
5 மணி சாஃப்டான இட்லி எங்களோட ரெடி ஆகிடுச்சு. இப்போ எங்களோட பெரியவங்க எழும்பி வந்தாச்சு, வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்களோட டீ டைம், டீ குடிச்சு டீக்கிறாங்க. இப்போ நான் சட்னிக்கு தேவையான சாமான் தான் வெட்டி கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸுக்கு முதல் எடுத்த வீடியோ தான். இப்போ புதுசாக ஒன்றும் எடுக்கலை. இப்போ ஒரு 2 இயர்ஸுக்கு முதல்ல எடுத்தது. என்ன மூத்த வந்து ஒரு யூகேஜி படிக்கிற டைம் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் நான். அது எனக்கு ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுக்கொள்ளுவோம். என்னோட ரொட்டீன் இப்போ இவங்க சின்னத்தில் இப்படி தான் ஈக்கும் பண்ணதுக்காக எடுத்த ஒரு வீடியோ தான். போகிறோம் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு போகிறோம். எனக்கு இது நல்லா யூஸ் ஆகிருந்துச்சு உங்களுக்கு ஒரு ரொட்டீன் வீடியோ போடுறதுக்கு. இப்போ நான் சட்னி அரைச்சிக்கொள்கிறேன். சட்னி அரைச்சாச்சு. உப்பு புளியெல்லாம் சரியாக்கிதான்னு பார்த்துட்டு இப்போ நான் என்ன வெளி வேலைகளுக்கு போக போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு வெளி வேலைக்கு போனால் தான் எனக்கு ஈஸி. என்னோட பின்னுக்கு இருக்கிற முத்தத்தை தான் நான் கூட்டிக் கொண்டிருக்கிறேன். அப்படியே முத்தம் கூட்டி முடிஞ்சதுமே எனக்கு இருக்கிற வேலை தான் என் ஓப்பன் வரண்டா எல்லாமே வாஷ் பண்ணணும், வீட்டை சுற்றிக்கிறதெல்லாம். இப்போ அடுத்தது ஓப்பன் வரண்டால தான் வாஷ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சுற்றி வீட்டுக்கு வெளியில் இருக்கிற சுற்றி வரைக்கிற எல்லா ஓப்பன் வரண்டாவையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எனக்கு கொஞ்சம் நீட்டாகிக்கும். அப்போ தான் பிள்ளையிலே கொஞ்சம் விளையாடுறதுக்கு டஸ்ட் எல்லாமே இல்லாமல் இருந்தால் தான் பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் நடந்து திரிவாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீடமாக விளையாடுறதுக்கு ஈக்கும். அப்போ அதெல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது நான் வீக் டேஸ்லன்னு சொன்னால் இந்த வேலைகள் எல்லாமே நான் நைட்டில் தான் செய்வேன். என்னென்னு சொன்னால் மார்னிங் டைம் கிடைக்காது, ஸ்கூல் கூட்டிகிட்டு போகணும், பிறகு கூட்டிகிட்டு வரணும், 2 வேலையும் மீக்கிறதால. வெளி வேலைகளை முடிச்சாதான் ஒரு வாஷ் ஒன்று எடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறதுக்கு ஈஸியாகிக்கும். இப்போ என்ன ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. இது ஓப்பன் வரண்டா முன்னு கேட்குறது, அதையும் வாஷ் பண்ணி கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ அடுத்தது இருக்கிறது மிஷினில் போட்ட உடுப்பெல்லாம் எடுத்து காய போடணும். ரெண்டு சின்னவங்களுமே நல்லா விளையாடுவாங்க மார்னிங் டைம். ஓகே, காய வச்சாச்சு. அடுத்தது கொஞ்சம் உடுப்பிக்குது. இது ரெக்கில் போதாத இடம், மவுட்டில் தான் கொண்டு போய் காய போடணும். அதுக்கெல்லாம் நான் வாஷ் ஒன்று போட்டு வந்து என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். ஏன்னா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வெளியிலுக்கு போனேன்னு சொன்னால் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு டைம் சரியாயிக்கும். செஞ்சுட்டு வந்து வெளில சாப்பாடு செய்வோம்னு சொன்னால் பிள்ளைகளுக்கும் பசி வந்துடும், எங்களுக்கு பறக்க செஞ்சுட்டு இருக்கணும். அதை விட இப்படி செஞ்சுட்டு போக எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் மாதிரி. 2 பேருக்குமே சாப்பாடை கொடுத்தோன்னே அடுத்தடுத்து அவங்களோட வேலையில் முடிக்கலும். இட்லின்னு சொன்னோன்னே 2 பேருமே சாப்பிட்றதுக்கு குயிக்காக வருவாங்க, ஒரு குழப்பமே இல்லை. ரெண்டு பேர்த்து சாப்பாடு விஷயம் முடிஞ்சதும் நான் ஒரு மந்தி ரெசிபி தான் எட் பண்ணிக்கிறேன். இது பகலைக்கு செய்கிற மந்தி, அரபிக் ரைஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு எடுத்துக்கிறேன் நான் சீரகம், அதோட கொத்தமல்லி, கராம்பு, இஞ்சி காஞ்சது சுக்குன்னு சொல்லுவாங்க, அது கருவேப்பட்டை, ஏலக்காய், மிளகு. இது எல்லாத்தையுமே நல்லா லேசாக வறுத்துக்கோங்க. லேசாக வறுத்தா போதும், மிச்சம் வறுக்க தேவையில்லை. வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு பேனில் போட்டு. இப்போ இது ஒரு பேனில் போட்டு வறுத்துக்கோங்க. இது வறுத்ததும் நீங்கள் வந்து ஒரு பிளெண்டர்லையோ
இல்லை உரல்லையே போட்டு நல்ல பவுடராக தேவையில்ல, கொஞ்சம் துண்டு நிற்கிறதுக்கு மாதிரி பவுடர் ஆகிக்கோங்க. இப்போ நான் அடுத்து காட்டுறது வந்து ஒரு வெங்காயம், ஒரு 6-7 பல்லு வெள்ளைப்பூடு, 2 இஞ்சி துண்டு போட்டு லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிளெண்டரில் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கோங்க. இது மந்தியை இறைச்சிக்கு மிக்ஸ் பண்ண வேண்டியது. நான் எடுத்துக்கிறது ஆட்டரைச்சி. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதோட நாங்கள் அரைச்சி வச்சுக்கிற அந்த மந்தி மிக்ஸ் வறுத்து அரைச்சம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட புதினையும் தான் உங்கள்கிட்ட புதினை சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதோட நீங்கள் அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நீங்கள் ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 20 மினிட்ஸுக்கு பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ நாங்கள் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை வேறு எதுவுமே இல்லை, ஒரு ஆரஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு இல்லைன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை, ஒரு லெமன் கூட சேர்த்துக்கொள்ளலும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் அதை அப்படியே ரைஸ் குக்கருக்கு மாற்றுவோம். ரைஸ் குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நாங்கள் ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஆவி அடிக்குது, இறைச்செல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாங்கள் அந்த இறைச்செல்லாம் வெளியே எடுத்துட்டு அரிசை போட போகிறோம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த கொதிச்சுட்டிக்கிற தண்ணியிலையே எடுத்து வைக்கவும் மேலும் சுப்புக்காக வேண்டி நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். சாப்பிடக்கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கும் சோத்தில் இல்லைன்னு சொன்னால் சும்மா குடிக்கிறதுக்கும் நல்லா ஆகிக்கும். ஆவி அடிக்குது கேமராக்கு. இப்போ நான் அரிசி வந்து கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் தான். இப்போ அதையும் சேர்த்துக்கொள்வோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரைஸ் வேகட்டும். ரைஸ் வெந்ததுமே தொடர்ந்து நாங்கள் இறைச்செல்லாம் போட்டு மேலே வச்சு திரும்பியும் நாங்கள் ரைஸ் குக்கரை போட்டுக்கொள்வோம். இப்போ எங்களோட மந்தி ரெடி ஆகிருச்சு. மந்தி ரைஸ், அதோட ஒரு லெமன் ஜூஸ், ஒரு சட்னி, அதோட அந்த சூப் தண்ணி, இது 3ம் நல்ல காம்பினேஷன் ஆகிக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா ஆகிக்கும். உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.